சொல்லிவிட்டேன். அண்ட சராசரத்தின் பராசக்தியான நீ என் கழுத்தை பற்றியதால் இந்த நஞ்சினால் எந்த அபாயமும் விளையாமல் போனது. தேவர்களே, அசுரர்களே, இப்பொழுது பாக்கடலை கடையுங்கள். கடைய கடைய ஒவ்வொரு பொக்கிஷமாக வெளியே வருவது. முதலில் வந்தது பாஞ்சஜன்யம். சங்கொலி என்பது பிரணவ ஓசையை வெளிப்படுத்தும் ஒரு இயற்கை வாத்தியம். அதிலும் சுத்தமாக அக்ஷரம் பிசகாமல் பிரணவ மந்திரத்தை ஒலிப்பது பாஞ்சஜன்ய சங்கு மட்டும்தான். அந்த சங்கு கிருஷ்ணன் கையில் மட்டுமே இருக்கும். அடுத்ததாக பார்க்கடலில் இருந்து வெளியே வந்தது கற்பக விருட்சம். இது தேவலோக தரு. இந்த விருட்சத்தின் அடியில் நின்று கொண்டு என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அது உடனே கிடைக்கும். ஓம் கற்பக விருட்சாய நமக. அடுத்ததாக பார்க்கடலில் இருந்து வெளியே வந்த பொக்கிஷம் காமதேனு. கோலோகத்திலும் தேவலோகத்திலும் வசிப்பவள். உடல் ஒரு பசுவனுடையதாகவும் முகம் இரு கொம்புகளை கொண்ட ஒரு பெண்ணுடையதாகவும் வாள் மயில் தொகையை கொண்டவளாகவும் திகழ்கிறார். நாம் விரும்பி கேட்பவற்றை எல்லாம் வரமாக தருபவள். ஓம் காமதேனுவே நமக. அடுத்ததாக பார்க்கடலில் இருந்து வெளியே வந்தது உச்சிஷ்டவஸ் என்ற பொக்கிஷம். இது இரட்டைகள் கொண்ட வெள்ளை நிற பறக்கும் குதிரை. சில காலம் இந்திரனிடம் இருந்தது. பிற்காலத்தில் இந்த குதிரையை அரக்க ராஜாவான பலி சக்கரவர்த்தி எடுத்துச் சென்று பல அசாத்தியமான காரியங்களை செய்தார் என புராணங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக பார்க்கடலில் இருந்து வெளியே வந்த தொடர் பொக்கிஷங்கள். தேவ கன்னிகள், தேவ மகளிர் அரம்பையர்கள், அப்சரஸ்கள். இவர்கள் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. தேவர்களின் சபையில் இசைக்கேற்ப நடனம் ஆடுபவர்கள். அடுத்ததாக பார்க்கடலில் இருந்து வெளியே வந்த பொக்கிஷம் ஐராவதம் என்ற யானை. இந்த பொக்கிஷமான வெள்ளை யானை இந்திரனோடு சேர்ந்தது. அடுத்ததாக பார்க்கடலில் இருந்து வெளியே வந்தது திருமகள் என்கின்ற மகாலட்சுமி. மகாலட்சுமி பல பல ஐஸ்வர்யங்களுடன் பார்க்கடலில் இருந்து வெளியே வந்தார். பிறகு பெருமாளுடன் இணைந்தார். இதுபோல் பார்க்கடலில் இருந்து பல பல பொக்கிஷங்கள் வெளியே வந்தது. கடைசியாக அனைவரும் எதிர்பார்த்திருந்த அமிர்தம் தன்வந்திரியின் கைகளில் வந்தது. அமிர்தம் வெளிவந்தவுடன் அசுரர்களுக்கு ஒரு வினோதமான திட்டம் உதித்தது. தன்வந்திரி, அமிர்தத்தை தாருங்கள். அசுரர்களே, பாதியை எங்களுக்கு தாருங்கள். என்னது?
அதெல்லாம் தர இயலாது. இந்த அமிர்தம் எங்களுக்குத்தான். உங்களுக்கு வேண்டுமென்றால் மறுபடியும் கடைந்து எடுத்துக் கொள்ளுங்கள். தேவர்களே, என்ன என்னை பார்க்கிறீர்கள்? மறுபடியுமா? என்னை விட்டுவிடுங்கள், நான் கிளம்புகிறேன். ஈசனே, இது என்ன கொடுமை? எங்களுக்கும் அசுரர்களுக்கும் பாதி பாதி என்றுதானே ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம். அசுரர்கள் ஏமாற்றி விட்டார்கள். எங்களுக்கு நல்லொழி காட்டுங்கள். தேவர்களே, கவலை வேண்டாம். ஆமையாக இருக்கும் பெருமாளிடம் முறையிடுங்கள். நிச்சயம் நல்வழி காட்டுவார். நாராயணா, உங்களையே நம்பி உள்ளோம். நீங்கள் தான் நல்வழி காட்ட வேண்டும்.